சுண்டைக்காய் தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்கன்னு சொல்லுவோம். இந்த சுண்டைக்காயில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 முக்கியமான வேதிப்பொருள், 4 ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று ரூட்டின், இன்னொன்று கார்லிக் ஆசிட், அடுத்து கெஃபிக் ஆசிட், 4வது முக்கியமானது ஏகப்பட்ட கேட்டிச்சன் ஊட்டச்சத்துக்கள். இந்த 4 ஊட்டச்சத்துக்களும் ஒன்று சேர்ந்து ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சுண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் இன்சுலின் உற்பத்தியும் சீராக இருக்கும், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயே வரக்கூடாது, தடுக்கணும் பிற்காலத்தில் நினச்சிங்க அப்படின்னாலும் வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த சுண்டைக்காய் தொடர்ந்து குழம்பு மாதிரியோ இல்லை கிரேவி மாதிரியோ எப்படி சாப்பிட்டா பிடிக்குமோ அப்படி குழந்தைகளுக்கும் அவங்க அன்றாட உணவில் வாரத்தில் ஒரு நாள் குடல் புழுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் குணம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு எந்த வகை புழுக்களுமே, கொக்கி புழு, நாடா புழுன்னு எந்த வகை புழுவுமே உருவாகக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும் இந்த சுண்டைக்காய் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க.